அறிக்கை சட்டசபைக்கு ஆள் பிடிக்கிற தேர்தல் கண்காணிகள். தமிழ்நாட்டிலே நிலவும் பத்திரிகைகளில் பெரும்பாலும் தனது மனசாட்சிக்கு விரோதமாக எழுதி தன் சுயமரியாதையை இழந்து வருகின்றன. முதுகெலும்பு இல்லாமல் இருக்கும் இவைகள் எவ்வளவுதான் யோக்கியதையாய் இருப்பது போல போலித்தனமாக கைவீசி கால் உதறி நடப்பதாக பாவனை செய்து வரணும். அவைகளுக்கு முதுகெலும்பு இல்லாத தத்துவத்தை நாட்டார் அறியாமல் இருக்க மாட்டார்கள். இப்பத்திரிகைகளெல்லாம் உண்மையறிய முடியாமலோ பல குறைவாலோ வேண்டுமென்றே சூழ்ச்சிக்காரர்கள் பக்கமாகவே இருந்து வருகின்றன. ஆனால் பிறருடைய உதவியை நாடாது தன் கால் பலத்திலேயே நிற்கக்கூடிய பத்திரிகைகளில் ஒன்றாகிய நமது நாடார்குல மித்திரன் சுயராஜ்ய கட்சியினுடைய சூழ்ச்சியின் உண்மை கண்டு தைரியமாய் வெளிவந்து எழுதியிருப்பதில் ஒரு சிலவற்றை இங்கு குறிப்பிடுகிறோம். சட்டசபைக்கு ஆள் பிடிக்கிற கண்காணிமார்கள் சுயராஜ்ய கட்சியார் தேசமெங்கும் உலாவித் திரிகின்றனர். சொற்கேளா பிள்ளையினால் குலத்துக்கு ஈனம் என்ற பழமொழி இவர்களுக்கே தகும் என்று மகாத்மா காந்தி மவுன யோகத்தில் இருந்துவிட்டார். நமது நேரு கங்காணி தமது தோழர்களையெல்லாம் பிரிய விட்டுவிட்டு துடித்துக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீனிவாச கங்காணி ஆள் பிடிக்கிற வேலையை வெகு துரிதமாய் நடத்திக் கொண்டு வருகிறார். ஒவ்வொரு முக்கிய இடத்திலும் கங்காணி ஆபீஸ்கள் இரகசியமாய் அமைத்து வருகிறார். இவ்வுரைகள் சீனிவாச ஐயங்கார் கோஷ்டிக்கு ஒரு பீரங்கி வெடி போலவே தோன்றும். சுயராஜ்ய கட்சியின் கபட கோட்டையை தகர்ப்பதில் நாடார்குல மித்திரனும் நமக்கு உதவியாய் பங்கெடுத்துக் கொண்டிருப்பதற்கு நம் மனப்பூர்வமான நன்றி செலுத்துகிறோம். குடியரசு அறிக்கை ஏப்ரல் 25, 1926.